ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தகுமார். வெல்கம் பேக் டு மேஜிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். எந்த சாப்டரில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்டரான எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இல்லை இதுவே என்சிஆர்டி புக்காக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷினை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின். ஸோ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்டென்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல். ஸோ இங்கே ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜையும் ஒரு நெகட்டிவ் சார்ஜையும் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா -q + q அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சார்ஜஸ். இந்த ரெண்டு சார்ஜஸுமே எப்படி இருக்கும்னா மேக்னிடியூட் அளவில் ஒன்று, அதாவது அதோட குவான்டிட்டி சேமாக இருக்கும். பட் டைரக்ஷன் சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். இந்த ரெண்டுமே டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 2a அப்படின்ற டிஸ்டன்ஸில் என்ன இருக்கும்னா செப்பரேட் ஆகிருக்கும். அப்போ டைப்போலை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் லைக் நம்ம சார்ஜஸை எடுத்துக்கிறப்ப பார்த்திங்கன்னா சார்ஜஸ் மொத்தம் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் சொல்லியிருப்பீங்க. ஒன்று ப்ளஸ் சார்ஜ், இன்னொன்று மைனஸ் சார்ஜ்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பீங்க. இந்த சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் நேச்சரில் பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் சார்ஜஸாகவும் எக்ஸிஸ்ட் ஆக முடியும், இல்லைனா டைபோலாகவும் எக்ஸிஸ்ட் ஆக முடியும். பாயிண்ட் சார்ஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிங்கிள் சார்ஜ் மட்டும் தனித்து செயல்பட்டுச்சு அப்படின்னா பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லியிருப்பீங்க. அதே ரெண்டு ஆப்போசிட் சார்ஜஸ் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் இருந்துச்சு, பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் எனக்கு ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, கம்பைண்டாக எஃபெக்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லி போகணும்னா டைபோல் அப்படின்ற டேர்மை வச்சு மென்ஷன் பண்ணியிருந்துருக்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, two equal and opposite charges separated by a small distance. அப்படி இருந்தால் இதுக்கு பேர் என்ன கொடுத்துருப்பீங்க, எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இங்கே நம்ம எலக்ட்ரிக் டைபோலை பற்றி ஸ்டடி பண்ணுறப்ப எலக்ட்ரிக் டைபோலில் மொத்தம் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம அந்த கொஸ்டின் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் ரெண்டு கண்டிஷன்ஸ். ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல் ஆன் ஆக்சியல் லைன் சொல்லியிருப்பீங்க. இன்னொன்று எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல் ஆன் அன் ஈக்குவட்டோரியல் பிளைன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜும் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜும் எடுத்துக்க போகிறேன். இந்த ரெண்டு சார்ஜுக்கும் இடையிலப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2a. அதாவது என்னோடய டைபோலோட மிட் பாயிண்ட்டை O அப்படின்ற கண்டிஷன் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அப்போ அந்த மிட் பாயிண்ட்டுக்கும் என்னோட பர்டிகுலர் சார்ஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா a அப்படின்ற டிஸ்டன்ஸ். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம் கோயிங் டு கன்சிடர் அ பாயிண்ட் C. நானும் என்ன பண்ணிக்க போகிறேன், ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்க போகிறேன். அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நேமு கொடுத்துக்க போகிறேன். அது என்னென்னா C அப்படின்ற ஒரு டேர்ம் கொடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் C அப்படின்றது எப்படி இருக்குன்னா, என்னோட டைபோலோட மிட் பாயிண்டில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா R அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்டன்ஸில் எனக்கு செப்பரேட் ஆகி நிற்கிது. அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்னோட டைபோல் காரணமாக, அதாவது இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜஸ், இந்த ரெண்டு சார்ஜஸ் காரணமாக இந்த பாயிண்ட் Cயில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. நம்ம இதை தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ஸ்டடி பண்ண போகிறோம். அப்போ இங்கே இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம பாயிண்ட் சார்ஜாக கன்சிடர் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியர்பை டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு காரணமாக கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா அதிகமாகவும், அதே எனக்கு நெகட்டிவ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் Cயிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸில் எனக்கு இருக்குது. அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா கம்மியாகவும் இருக்கும். ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரெட் கலர் ஆரோ மார்க் டைரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றத மார்க் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கண்டிஷன்ஸ் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் வெக்டார் அது ஆரோ மார்க் பார்த்திங்கன்னா லென்த் அதிகமாகவும், நெகட்டிவ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் லென்த் வெக்டார் பார்த்திங்கன்னா கம்மியான லென்த்தில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துக்கலாம், ஆல்மோஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன், ஃபஸ்ட் கண்டிஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் எனக்கு எவ்வளவு, அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் எவ்வளவு. நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 q/r
ஆர் ஸ்கொயர் அப்படின்றது என்னன்னா டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பீங்க. அப்போ அந்த கண்டிஷன் படி நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்ன்றனால இங்கே என்னது எனக்கு வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கீங்க. எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாசிட்டிவ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் என்னோட இங்கே மிட் பாயிண்ட் ஆஃப் த டைப்போலில் இருந்து என்னோடய பாயிண்ட் சிக்கு இருக்கக்கூடிய இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்ற டிஸ்டன்ஸ் சொல்லியிருப்பேன். நமக்கு இது ஃபுல்லாக தேவை கிடையாது. நமக்கு தேவைப்படக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து இந்த பாயிண்ட் சிக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவு, அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் ஏ அப்படின்ற வேல்யூ கொடுத்துருந்துருப்போம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா விச் இஸ் இ வெக்டார் is equal to 1 by 4 pi epsilon naught q by r minus a the whole square சொல்லி கொடுத்துருக்க போகிறீங்க. அப்போ இதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜில் இருந்து அது பாயிண்ட் சிக்கலோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்கும்னா ஆர் ப்ளஸ் ஏ அப்படின்ற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 by 4 pi epsilon naught q by ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். எதுக்காக சார் மைனஸ் சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் சார்ஜ்ன்றதுனால அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மைனஸ் சிம்பிளோடு எடுத்திருக்கோம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த ரெண்டு சார்ஜுமே பாசிட்டிவ் சார்ஜுமே சரி நெகட்டிவ் சார்ஜுமே சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டிஸ்டன்ஸில் இருக்குது. எங்கன்னா பாயிண்ட் சியை பொறுத்த வரைக்கும், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிட்டையும், அதே நெகட்டிவ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தூரம் வந்து இங்கே அதிகமாக இருக்க மாதிரி கண்டிஷன் நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் காரணமாக கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா அதிகமாகவும், நெகட்டிவ் சார்ஜ் காரணமாக கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகவும் இருக்குன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த விஷயம். ஸோ அதுதான் இங்கேயும் மறுபடியும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். வேர் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் greater than the electric field due to the நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்ற கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்கோம். நமக்கு இப்போ என்ன தேவை, நம்ம அந்த பாயிண்ட் சியில் எனக்கு ரெண்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சார்ஜஸ், அதாவது டைபோல் காரணமாக கிடைக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் தேவை. நமக்கு என்ன தேவை, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆல்ரெடி ஏற்கனவே பாசிட்டிவ் சார்ஜ் காரணமாக கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டே கண்டுபிடிச்சாச்சு. அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுருந்தீங்க. அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் கண்டுபிடிச்சோம், அது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுருந்தீங்க. இந்த ரெண்டையும் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை ஃபுல்லாக வெளியே எடுத்துடலாம். அதாவது q by 4 pi epsilon naught அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வெளியே எடுத்துடுறோம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 by r minus a ஸ்கொயர், அதுக்கடுத்து த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 by r plus a த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற இந்த வேல்யூ மட்டும் நமக்கு இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் நீங்கள் எல்சிஎம் எடுத்த மாதிரி கண்டிஷன் கொண்டு வந்து போகிறீங்க. அப்போ எல்சிஎம் எடுத்து நம்ம சிம்பிளை பண்ணிக்க போகிறோம். இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆர் ப்ளஸ் ஏ இல்லை ஆர் மைனஸ் ஏ ரெண்டுமே என்ன மாதிரியான ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இல்லை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி இருக்குது. ஸோ அதனால் இங்கே எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க போகிறோம். அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ar மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ar. இப்போ இந்த மைனஸ் சைனை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are just going to take it down inside. ஸோ இந்த மைனஸ் சைனை இந்த கண்டிஷன்ஸ்க்கு உள்ளே கொண்டு போய்க்க போகிறீங்க. அப்படி கொண்டு போனதுக்கப்புறம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ar அப்படின்ற கண்டிஷன் எனக்கு மாறி இருக்கும். இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் ரெண்டுமே சேம் குவான்டிட்டி பட் ஆப்போசிட் சைன்ஸு. அதாவது ஏ ஸ்கொயர் ரெண்டுமே சேம் குவான்டிட்டி பட் ஆப்போசிட் சைன்ஸு. அப்போ எனக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு குவான்டிட்டிஸும் கேன்சல் அவுட் ஆகிட போகுது. பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன டேர்ம் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா 2ar இருக்குது. அப்போ இதை நீங்கள் ரெண்டுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா திஸ் பிகம்ஸ் லைக் 4ar. அப்போ q by 4 pi epsilon naught into 4ar divided by r ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற டேர்ம் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் கூடிய இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடச்சிருக்கும்னா லைக் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்ன்ற கண்டிஷனில் எனக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே ரிலேட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன், அதாவது இந்த 4ar அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேல்யூவை நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க போகிறேன். அதாவது இங்கே q ஆல்ரெடி இருக்குது, q into 4arன்னு இருக்குது. இந்த வேல்யூ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க போகிறேன்னா 2qa into 2r அப்படின்னு கண்டிஷன் பிரிச்சுக்க போகிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன், ஒரு காரணம் இருக்குது. அதாவது என்னன்னா we know that p vector is equal to 2qa p கேப்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பீங்க. அப்போ இங்கே 2qaன்றது என்னதுன்னா டைபோல் மொமெண்ட்னு சொல்லுவீங்க. இதுக்கு பேர் என்னது, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். அப்போ இந்த டைபோல் மொமெண்ட்டோட கண்டிஷன்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். எதுக்கு பதிலானா 2qa into p கேப்புக்கு பதிலாக இந்த கண்டிஷனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2r மட்டும் இருக்கும். இங்கே அடுத்து இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்டன்ஸ் between the midpoint of the dipole
அந்த பாயிண்ட் சி அதுவும் சரி, இல்லை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் அண்ட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல் வந்து சரி, ரெண்டையுமே கம்பேர் பண்ணுறப்ப அதாவது ஆர் வந்து எப்படி இருக்கும்னா இட் இஸ் மச் கிரேட்டர் தென் ஏ. ஆர் வந்து எப்படி இருக்க போது ஏயை விட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. அதனால நீங்கள் இங்கே நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய பேலன்ஸ் டேர்ம்ஸு, அதாவது என்னென்னா இந்த ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேர்ம் இருக்குல்ல, இதை நம்ம என்ன பண்ணிடுறோம், நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அப்போ நெக்லெக்ட் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்னா ஆர் பவர் 4ன்னு சொல்லி கிடச்சிருக்கும். இந்த ஆர் பவர் 4 மேலே ஒரு ஆர் இருக்குது, இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆர் கியூப் அப்படின்றது கிடச்சிருந்துருக்கும். ஸோ நமக்கு ஃபைனலில் கிடச்சிருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2p வெக்டார் டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் ஆர் கியூப் அப்படின்ற டேர்ம் நம்ம கிடச்சிருக்கும். இங்கே நம்ம மெயினாக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது எப்படி இருக்கும்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். எப்படி இருக்கும்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் டைபோலாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். இதிலேருந்து நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பாயிண்ட் சார்ஜை கம்பேர் பண்ணுறப்ப டைபோலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே என்ன ஆயிரும்னா வேனிஷ் ஆயிரும்னா என்ன அர்த்தம்னா ஒரு டைபோலுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கூடிச்சு அப்படின்னா, நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கூடிய பாயிண்ட்டுக்கும் டைபோலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கூடிச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு என்ன ஆயிரும், லைக் இட் வில் பிகம் 0 அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷன். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.